டே மாலா, என்ன நடந்துன்னு சொல்றா? நாங்க ஜமீன் வீட்டுல கூலி வேலை செய்யறவங்க தான். அவங்க ஊத்துற கஞ்சில வைத்த கழுவுறவங்க தான். அவங்களோட தொட்டு புழங்காத ஜாதிதான். அப்படி இருந்தும் ஜமீன் பையன் என் பொண்ண தொட்டு கெடுத்ததுல என்னங்க ஐயா நியாயம் இருக்கு? இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். நீ சொல்றத நம்புறது எப்படி? சாட்சி யாரு? ஐயா நான் பாத்தனுங்க. அந்த பொண்ணுக்கு நீ என்ன சொந்த முறையாகுதா? அத்தை முறையாவதுங்க. செல்லாது செல்லாது. ஐயா நான் பார்த்தனுங்க. அந்த பிள்ளைக்கு நீ என்ன முறையாவது? சித்தப்ப முறையாவதுங்க. செல்லாது செல்லாது போப்போ. என்ற கண்ணு பார்த்த இந்த மாமா இந்த அக்காவை வண்டியில தூக்கிட்டு போனாரு. எங்க போன பாக்கிறதுக்கு நான் பின்னாலேயே போனேன். அங்க ஒரு வீட்டு உள்ள வச்சுட்டு கூட்டிட்டங்க. ஏழைகளுக்கு குடிக்கிறதுக்கு கூடும், படுக்கிறதுக்கு பாய் நம்ம தாண்டா கொடுக்குறோம். அந்த பாயில நீனே படுத்திருந்தா என்னடா நாயம்? ஏடுடா தாலிய. ஆத்தா கழுத்துல இருக்க மஞ்ச கயிறு எடுத்துட்டு வாடா. தீர்ப்ப மாத்தி சொல்லு. என்னைய பாக்குற? என்ற பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய மிட்டா மிராசு பணக்கார ராஜபாம எல்லாம் வரிசையில் நிக்கிறாயா. வெளியில் நின்று பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார கூட்டம், 5க்கு 10க்கு கூலி வேலை செய்யற ஜென்மம், இவங்களுக்கு என்ற பையன் தாதி என்றதா? என்னைய அநியாயம். இதனால பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் விளையாடுற சகஜம் தானையா? சபா நாட்டாம 7 ஊரை கட்டியான பரம்பரையாக்கு என்ற பரம்பரை உன்ற தங்கச்சியை நீயே நான் கொடுத்திருக்கிற. கொத்தடிமையா வேலை செஞ்சவள கொள்ளு மண்டபத்தில் குத்த வைக்க நான் ஒண்ணு கோமாளி இல்ல. தீர்ப்பம் நிறுத்துறா. இதுக்கு மேல பேசினீங்கன்னா நாக்க வெட்டி விடுவேன். என்னைய பார்த்தா எச்சு முழுங்குற பையனி. நீதிடா, நியாயம்டா, நேர்மடா. போக்குற இடம் கணக்கு இல்லடா, பொண்ணு தாண்டா கணக்கு. கற்றா தாலிய. கட்டா